அருள்மிகு பாம்பனடியார் திருக்கூட்டத்தாருடைய வேண்டுகோளில் தொடர்ந்து தகராலய ரகசியம் நமக்கு அனுபவப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் சென்ற வாரம் சுப்பிரமணியதாசருடைய குரு பூஜையை ஒட்டி சண்முக கவசம் சிந்திக்கப்பெற்றது. அப்பொழுது அரியோனா பொருள் என்று சண்முக கவசத்தில் பிரம்மத்தை சொல்லுகின்ற பாம்பன் சுவாமிகள் அந்த அனுபவத்தை விரிவாக நேரடியாக பேசுகிற நூலாக தகராலய ரகசியம் அமைகிறது என்பதையும் இணைத்து நாம் உணர்ந்தோம். அந்த வகையில் தொடர்ந்து தகராலய ரகசியத்தின் அனுபவம் இன்றைக்கு நமக்கு அருணகிரிநாத பெருமானை ஒட்டி அமைகின்றது. சுவாமிகள் தள்ளற்பாலது சாதி விகற்பம், அது நமக்கு சென்ற வாரத்திற்கு முன்பே நாம் அதை நிறைவு செய்திருக்கிறோம். சுவாமிகள் பாடிய பல நூல்களில் நமக்கு அருணகிரிநாத சுவாமிகளுக்கு துதி என்பதாக அமைத்து பாடிய ஒரு அமைப்பு நேரடியாக தகராலய ரகசியத்தில் தான் வருகிறது. அருணகிரிநாத பெருமானுக்கு அருள் செய்தவன் முருகன் என்ற வகையில் பரிபூரண ஆனந்த போதத்தில் பேசுகிறார். சுவாமிகள் இதே மாதிரி செய்த பரிபூரண ஆனந்த போதம் முக்கியமானது. அந்த நூலிலும் கூட அருணகிரிநாத பெருமானை குறிப்பிடுகின்றார். ஆனால் அருணகிரியான் அகத்து அமர்ந்த அகண்ட அரிய புகப்பிரம்மம் என்று அருணகிரியை சொல்லி முருகனைத்தான் குறிப்பிடுகின்றார். நேரடியாக அருணகிரிநாதருக்கு துதி என்பதாக அமைத்த பாடல் தகராலய ரகசியத்தில் வருகிறது. அது மட்டுமல்லாமல் அருணகிரிநாத பெருமான் யார் என்று கேட்டால் குக பிரம்மமாகவே ஆனவர் என்பதாக அந்த நூலின் உரை விளக்கத்திலேயும் தெளிவாக சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். நீங்களும் பாராயணத்தை அமைக்கும் பொழுது பலரும் இந்த பாடலை இணைத்து பாடுகிறார்கள். அருவமுறு நான்காகி என்ற அந்த பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் துதியாக தகராலய ரகசியத்தில் வருவது. இந்த சைவ சித்தாந்தத்தில் கூட ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு என்பதாக ஒரு பாடலை பலரும் பாடுவார்கள். ஆனால் அது எதிலே இருந்து வந்தது என்பது வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. அதுபோல அருணகிரிநாத சுவாமிகளை பாடுகிற இந்த அனுபவ பாடலுக்கு இடம் தகராலய ரகசியம் என்பது முக்கியமான ஒரு குறிப்பு. நூலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பாயிரத்தை நிறைவு செய்கிற இடத்தில் அருணகிரிநாத சுவாமிகளுடைய துதியை அமைக்கிறார் நம்முடைய சுவாமிகள். இந்த அருணகிரிநாத சுவாமிகளுடைய துதி சாதாரணமாக அமைந்துவிடவில்லை. ஏனென்றால் தகராலய ரகசியத்தின் அனுபவம் முருகன் என்று சொன்னால் அந்த தகராலய ரகசியத்தை அனுபவித்த சாட்சி அருணகிரிநாத பெருமான். இதுதான் இதனுடைய வரலாறு. நான் சென்ற வாரம் சொன்னது போல சண்முக கவசத்திற்கு சாட்சி சுப்பிரமணியதாசர். சண்முக கவசம் எல்லாவற்றையும் தரும், கேட்ட விஷயங்களை எல்லாம் தரும், நோயை நீக்கும், பகையை அழிக்கும், எல்லாம் நடக்கும். அதற்கும் மேலாக சண்முக கவசம் என்று சொன்னால் அது முருகனே வேலாக வருகிற ஒரு காட்சியை தர வேண்டும்.
முருகனே வேலாக வருகிற ஒரு காட்சி வருகிறது என்று சொன்னால், அந்த சண்முக கவசத்தை தனக்கு வேண்டுதலாக இல்லாமல் சண்முக கவசத்தின் பயன் இன்னது என்பதாகிய ஒரு சாட்சி, அந்த சாட்சி சுப்பிரமணிய தாசருக்கு அமைந்தது. அதனால்தான் சுவாமிகளுடைய மருத்துவமனை படுக்கையின் பொழுது அவருடைய கால்களில் கட்டப்பட்ட அந்த பக்க பலகைகளும் இரண்டும் இரண்டு வேலாக காட்சியளித்தன. சுவாமிகளுடைய காலினை தாங்கிக் கொண்டு ஒரு வேல் காட்சியளித்தது. 3 வேல்களை சுப்பிரமணியதாசர் கண்டிருக்கிறார் என்று சொன்னால், சண்முக கவசத்தினுடைய அடிப்படை அல்லது அதனுடைய உண்மையை சாட்சியாக கண்டவர். இது சண்முக கவசத்திற்கான சுப்பிரமணிய. அதுதான் இன்றைக்கு இந்த பாராயணம் படித்தவரும் கூட சண்முக கவசத்தை உருகி சுவாமிகளுடைய விஷயமாக பாடியவர்கள் 3 பேர் என்ற அந்த பாடலையும் இறுதியாக பாடிவிட்டு போனார். அசோகசால வாசத்திலே வருகிற அந்த பாடல், அதிலே உள்ளே நுழைந்து பாடிய சுப்பிரமணியதாசருக்கு வேல் காட்சி என்பது அனுபவப்பட்டது. அது சாட்சி, அதாவது காட்சி சாட்சியாக வருவது. அதே மாதிரி தகராலய ரகசியத்துக்கு யார் சாட்சி என்று சொன்னால் அருணகிரிநாதர் பெருமான். இப்ப பாம்பன் சுவாமிகள் உங்களுக்கெல்லாம் பஞ்சாமிர்த வண்ணம் தெரியும். பஞ்சாமிர்த வண்ணத்தில் நீங்கள் இப்ப நடராஜ பெருமானை பார்ப்பது போல முருகப்பெருமானுடைய நடனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பஞ்சாமிர்த வண்ணத்தின் இறுதி பாடல் சூலதரனாராட என்ற அந்த பாடல் கடைசி பாடல்கள் அந்த வரிக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். அதாவது தகராலயத்தில் நீங்கள் முருகப்பெருமானை தரிசிக்கிற வாய்ப்பு என்று சொன்னால், இந்த முருகப்பெருமான் நடனமாடிய காட்சியை வழங்கியது அருணகிரிநாத பெருமானுக்கு என்பது உங்களுக்கு வரலாற்றில் தெரியும். முருகப்பெருமானுடைய நடன காட்சி யாருக்கு அமைந்தது என்று கேட்டால் அருணகிரிநாதருக்கு அமைந்திருக்கிறது. அது 2-3 முறை காட்டியிருக்கிறார். அதை பாம்பன் சுவாமிகள் தான் அருணகிரிநாத சுவாமிகள் சரித்திரத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். சுவாமிகளே எழுதிய அருணகிரிநாத சுவாமிகளுடைய வரலாறு, பாம்பன் சுவாமிகள் எழுதிய வரலாறு அருணகிரிநாதருக்கு. அவர்கள் தான் குரு பூஜையை அருணகிரிநாதருக்கான நட்சத்திரத்தை வரையறைத்து கொடுத்தவர். முருகப்பெருமானுடைய நடன அனுபவத்தை அருணகிரிநாதர் அனுபவிக்கிறார் என்று சொன்னால், அது முருகப்பெருமானுடைய ஒரு தகராலய அனுபவம் என்பது அடிப்படை. அந்த பஞ்சாமிர்த வண்ணத்தின் இறுதி பாடலை பார்த்தால் ஓசை முனியும் அதிலே ஆடுகிறார். நீங்க அந்த ஒரு பட்டியல் எடுத்தீர்கள் என்று சொன்னால், முதலிலே சொல்லுகிற அந்த சிவபரம்பொருள், அப்புறம் விநாயகர், அப்புறம் தனி எல்லா கோள்களும், அப்புறம் தேவர்கள் எல்லாம் ஆடுவதெல்லாம் சரி. இறுதியாக வரும்பொழுதுதான் அந்த தகராலய அனுபவத்தினுடைய விஷயம் வரும். அந்த முதலிலே ஆடிக்கொண்டே வருகிற விஷயங்கள் எல்லாம் மறைந்து இறுதியாக வரும்பொழுது மூரல் ஒலி ஆட என்று ஒரு பகுதி வரும். மூரல் ஒலி ஆட என்று சொன்னால் பெருமானுடைய, அதாவது அவனுடைய மூக்கு, கண்ணு, புருவம், தோல், கால் எல்லாம் ஆடுகிறது என்பதோடு கூட அந்த பல்லிலே இருந்து வெளிவருகின்ற ஒளியும் கூட ஆடுகிறது, நகையும் ஆடுகின்றது என்பதாக அந்த குறிப்புகள் வரும். அங்கேதான் ஓசை முனியும் ஆடுகிறார் என்ற அந்த இணைப்பும் வரும். அந்த பாடலை நாம் உலகத்திலே அனுபவிப்பதற்கு ஒரு இசையை பெருமான் தந்திருக்கிறார், இசை குறிப்பு.
ஆனால் அந்த பாடல் அனுபவம் என்று வந்து அமைந்து விட்டால் அந்த ஒவ்வொரு அணுவும் ஆடுவது தெரியும். அவ்வளவுதான் அதுல வந்து அடிப்படை. ஒவ்வொரு அணுவும் ஆடுவது, ஒவ்வொரு அணுவும் குகபிரம்மமாக தெரிவது என்பதாக ஒரு விஷயம் வந்தால் அங்கே அருணகிரிநாதர் இருக்கிறார். அதான் அதுல இருக்கிற நுட்பம். அருணகிரிநாதர் எப்படி இருக்கிறார் என்பதை சுவாமிகள் வலிமையாக சொல்லுகிறார் என்பதுதான் சகராலய ரகசியத்திற்கு அருணகிரிநாத சுவாமிகள் துதி என்ற ஒன்றை அமைத்து அதிலே விளக்கமாக கொடுத்திருக்கிற அடிப்படை. அந்த வகையில் பாடலை பார்த்தால், அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் மருவி உல உரு அருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த ஒன்னா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈது எனவே பெரிதும் தேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உளத்துள் வைப்பாம். இது பாடல். இந்த பாடலுக்கு நீண்ட விளக்கத்தை சுவாமிகள் அமைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் அது இன்றைய சிந்தனையை அமைப்போம். இந்த பாடலிலே இந்த அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும், இந்த அரை இரண்டுங்கிறத அவை இரண்டும் படிக்கக்கூடாது. என்னைக்கும் அது சுவாமிகள் புக்கை பார்க்கும்போது சிலருக்கு வந்து அது என்ன பிழையா பதிப்பிச்சிருக்காங்களோன்னு தோணும். இந்த அரை இரண்டும் அப்படின்னா சொல்லப்படுகிற இரண்டும், அரைன்ற சொல்லுதல். அது சுவாமிகள் அதுக்கு விளக்கண குறிப்பெல்லாம் எழுதியிருக்கார். அரை இரண்டு என்பது வினைத்தொகை, சொல்லுகின்ற, சொல்லப்பட்ட, சொல்ல போகின்ற, அந்த மாதிரி விளக்கத்தை அமைத்திருக்கிறார். உருவம் அருவம் இதை நம்ம ஒரு முறை பார்த்திருக்கிறோம். சுவாமிகளும் அதை பற்றி விரிவாக அமைத்திருக்கிறார். விரிவாக சுவாமிகள் எது எழுதினாலும் ஒரு விஷயம் என்ன வைப்பார் என்றால், நீங்க இந்த உரை முழுக்க பார்த்தாலும் சரி, இந்த சுவாமிகளுடைய அடிப்படையில் பார்த்தாலும் சரி, எதை சொன்னாலும் இதற்கு ஆதாரம் வேதத்திலேயும் இருக்கிறது, உபநிடதங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்கந்த புராணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ் நூல்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்திரங்களில் தமிழ் மறைகள் என்று சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தர் முதலான நாயன்மார்களுடைய பாடல்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற மரபை கையாளுவார். அந்த வகையில் இந்த உருவம் ஒரு அருவம் ஒரு நான்கு ஆகி உருவம் ஒரு நான்கு ஆகி அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிந்தது. ஒரு முறை விரிவாக சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பாடலை சுவாமிகளும் எடுத்து காட்டியிருக்கிறார். சிவஞான சித்தியாரிலே இருந்து அந்த பாடலை எடுத்து காட்டியிருக்கிறார். சிவம், சக்தி, நாதம், விந்து, இந்த நான்கும் அருவம். சிவம், சக்தி, நாதம், விந்து. சிவம் என்பது ஞானம், சக்தி என்பது ஆற்றல், அதற்கு பிறகு நாதம் என்பது ஆற்றல் உருவாகிற சொல், விந்து என்பது ஆற்றல் இயங்குகிற ஒரு வடிவம், புள்ளி. ஆர் அமுத விந்து அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த நான்கும் அருவம். இந்த நான்கிற்கு பிறகு சதாசிவம் என்று ஒன்று வரும். அது அரு உருவம் அல்லது உரு அருவம். அதற்கு பிறகு வருகிற ஈசன், ஈசன் என்பது மகேஸ்வரம். அதற்கு பிறகு உருத்திரன், அதற்கு பிறகு திருமால், அதற்கு பிறகு பிரம்மன் அல்லது அயன் என்கிற படைப்பு கடவுள். அருவம், சிவம், சக்தி, நாதம், விந்து, இந்த பக்கம் ஒரு 4 போட்டுக்கலாம். உருவம் மாகேஸ்வரம், ருத்திரன், மால், அயன், இந்த பக்கம் ஒரு 4. நடுவுல சதாசிவம்.
இதை போட்டுக்கணும் எப்பவுமே. இந்த போடுற முறை தான். அருவம் 4, உருவம் 4, நடுவிலே இருப்பது சதாசிவம் என்று சொல்லப்படுகின்ற உரு அருவம் அல்லது அரு உருவம். இந்த 9ஐயும் சொல்லி முத்திரமும் வழுத்த ஒண்ணா பெருவெளி. முத்திரமும் வழுத்த ஒண்ணா பெருவெளி என்பதுதான் அதையும் கடந்தது, 9ஐயும் கடந்தது. இந்த 9 உருவங்களுக்கு பெயர் நவம் தரு பேதம். நவம்னா 9, 9ஆக இருக்கின்ற வேறுபாடுகள். இதுல சாமி என்ன பண்ணுவார்னா, முருகப்பெருமானே இந்த 9 ஆகிய வேறுபாடுகளையும் இருக்கிறான், அதையும் எழுதுகிறார். ஏகநாதனே நடிப்பன், ஒரே பரம்பொருள் இந்த 9 விஷயமாக நடிக்கிறது. இதெல்லாம் விரிவா நம்ம ஒரு முறை அதை பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது நமக்கு ஐயம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான், அதுவும் நம்ம எப்ப அதை விரிவா சிந்திச்சோம்னு கேட்டா, அபேத உண்மை பொருள், பேதம் இல்லாத ஒரு பரம்பொருள் என்று முருகனை அனுபவிக்க வேண்டும் என்றால், இப்படி வேறு வேறாக சொல்லப்பட்டிருக்கிற கடவுள்களை தாண்டி நீங்கள் எண்ணி பார்க்கிற விஷயம் வர வேண்டும். அந்த எண்ணி பார்க்கிற விஷயத்திற்கு வருவதுதான் இதை கடந்தது. இந்த சர்வ சமய சமரசம் நிறைய பேர் பாடுவாங்க. சர்வ சமய இப்ப சாமிகளை பத்தி பாடும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டா, இவர் முருகப்பெருமான் ஒருத்தரை தான் அனுபவித்தவர் அருணகிரிநாதர் எழுதுறார். ஆனா அருணகிரிநாதரை எழுதுறவங்க எல்லாம் சர்வ சமய சமரசம்லாம் எல்லா சமய கடவுளையும் பேசியிருக்கிறார். அதையும் சுவாமிகள் குறிப்பிடுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த மற்ற தேவர்களை எல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டு முருகப்பெருமானையே அதிகம் பாடியவர் ஆதலினால் சேயோன் ஒருவனையே பெரிதும் உகந்தவன். அதாவது விநாயகர், சிவபெருமான், உமா பிராட்டி, திருமால் என்பவரை பாட்டுடை தலைவன் சுற்றமாக கொண்டு ஒரு சிறிதே புகழ்ந்து பெரிதும் புகக்கடவுளையே அருணகிரிநாத பெருந்தகை வாழ்த்தினமையின் பெரிதும் சேயோன் ஒருவனையே என்று சொன்னோன்னு எழுதுவார். அது அடிப்படை விளக்கம். ஆனா அதற்கு பிறகு சேயோன்னா யார் என்பதற்கு விரிவான விளக்கம் தருகிறார். என்ன சேயோன்னா மகன் மட்டும் இல்லை, அது எப்படி செம்பொருள், செம்பொருள்னா சிவந்த ஞாயிறு போன்ற ஒரு பொருள், அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதுறார். ஏன்னா இப்ப சுவாமிகள் நூலை சிந்திக்கும் பொழுது அங்கங்க ஒரு விளக்கம் சொல்லக்கூடாது. ஏன்னா சுவாமிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, 2 விஷயத்தை அடிப்படையா வச்சுக்கிறார். ஒண்ணு, எடுத்துக்கொண்ட நூல், அந்த நூல் வருதுன்னு சொன்னா அந்த நூலில் அந்த பொருளை முழுமையாக சொல்லுவது. அதே சமயத்தில் தன்னுடைய எல்லா நூல்களிலும் இருக்கிற முழுமை பொருளை அங்கங்கே விட்டுவிடாமல் சொல்லி போவது. இந்த 2 விஷயத்தையும் சாமிகள் தெளிவா எல்லா நூல்லையும் வச்சிருக்காரு. அதனாலதான் அண்டமாய் அவனியாய் அறிவனா பொருளதாய், அறிவனா பொருள்ன்ற ஒரு வார்த்தையில தகராளை ரகசியம் சண்முக கவசத்துல அடங்கிடும். பஞ்சாமிர்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது திற்பர நிலைக்குள்ளே விலங்கு தற்பர திரிக்குவா, அதுல தகராளை ரகசியம் அடங்கிடும். பரிபூரணானந்த போதம் எடுத்துக்கொண்டால் அந்த பேர் வைக்கிறதே ஒரு அற்புதமா வைக்கிறார், பரிபூரண ஆனந்த போதம். உடனே நாம என்ன சொல்லுவோம்னா, முழுமையான ஆனந்தம் நினைப்போம். ஆனா சாமி உள்ள போனீங்கன்னா அங்க என்ன தெரியும் அப்படின்னா, சக்தி என்றால் சிவம், சித்தி என்றால் உமை, ஆனந்தம் என்றால் முருகன். இந்த 3ம் வேறு இல்லை, 3 பக்கங்களைப் போல உலகத்தாருக்கு சொன்னது. ஆனால் பொருளில் வேறுபாடு இல்லை. அந்த ஆனந்தம் தான் பரிபூரண ஆனந்தம், அதனுடைய போதம் தான் பரிபூரண ஆனந்த போதம் எழுதுவார். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? தான் ஆனந்த போதம் என்று சொன்னால் முருக போதம் நீங்க எழுதலாம். முருகன் தான் ஆனந்தம், அதாவது குகபிரம்மம் தான் ஆனந்தம், அதனுடைய போதம் தான் பரிபூரண ஆனந்த போதம் அப்படின்னு அந்த பெயர் அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ள போகணும்.
அந்த மாதிரி. ஆனா அதுக்கும் இதுக்கும் முரண்பாடு வரக்கூடாது. முருகப்பெருமான் யாருன்னு இப்ப நாம அங்கங்க ஒண்ணு சொல்லி வச்சிருக்கிறாரா, இல்ல முருகப்பெருமானை எப்படி கொண்டு வருகிறார், அதுக்கு என்ன பண்றார் அப்படின்னா, நான் அபேத உண்மை என்று அந்த பரம்பொருளை சொன்னது, அந்த உரை விளக்கத்துல சொன்னதுலாம் ஒரு விஷயம். அதே பரம்பொருளை அனுபவித்தவர் யார் அல்லது அந்த பரம்பொருள் தன்மையை பெற்றவர் யார் என்று கேட்டால் அருணகிரிநாத பெருமான். அதற்கான விளக்கம் இதுதான் சுவாமிகள் இந்த பாடல்ல அமைக்கிறது. அப்ப அதுக்குதான் என்ன பண்றாரு, எடுத்த உடனே 9 இருக்கிற விஷயங்கள்ல எல்லாம் அடங்கிடும். என்ன அடங்கிடும்? உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளும் இந்த 9 சொல்லப்படுகிற அந்த கடவுள் வேலைகளில் அடங்கிவிடும். இந்த 9 சொல்லப்பட்ட வேலையில் அடங்கிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்போ உலகத்தை படைக்கிறவன் பிரம்மன். இந்த வார்த்தையில இப்ப நிறைய பேருக்கு இப்ப இங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா தெரியாதவங்க அதை விட அதிகமா இருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னா, நம்ம தான் கடவுள் படைத்தானே, அவன் ஏன் இப்படி படைத்தான் அப்படின்னு கேட்கறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அப்படிதான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நாம என்ன சொல்லுவோம், பிரம்மனுடைய ஆதிக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த பிரம்மனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் கடவுள் படைத்தான் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி எந்த சமயம்லாம் சொல்லிச்சோ அது எல்லாம் அங்க நிக்கிற விஷயம் அர்த்தம். உலகத்துல இருக்கிற சமயங்கள்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மை கடவுள் படைத்தான் அப்படின்னு எந்தெந்த சமயம்லாம் எழுதுதோ உடனே நீங்க எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் போட்டணும் ஒரு தொட்டியிலன்னு கேட்டா, பிரம்மனை தலைமையாக கொண்ட பட்டியல், அதுல கொண்டு போய் அதை போட்டணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த தொட்டிக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் படைத்தவனும் காத்தவனும் ஆகிய விஷயம் எது, இந்த விஷயம் அழிக்கிற விஷயம் என்று ஒன்று வருகிறதே, அது எதற்காக? அந்த விஷயம் வரும்போதுதான் கடவுள் நம்மை படைத்தானா இல்லையா என்பது புரியும். அழிக்கிற விஷயம் ஞானமாக வந்தால்தான் படைக்கிற விஷயமா அல்லது பாதுகாக்கிற விஷயமா என்பது புரிய வரும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாமெல்லாம் அழிக்கிறோம் தான், நிறைய விஷயங்களை அழிக்கிறோம். இறைவனையே ஒரு வரலாறு என்ன சொல்லுவாங்கன்னா, அழித்தானா இல்லையா, எரிஞ்சுதா இல்லையா, முப்புறம் பெருமான் அழித்தானா இல்லையா, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அருணகிரிநாதர் சொல்றார். அச்சிறுபாக்கம் போனீங்கன்னா 3 முப்புறம், அதாவது இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, இந்த முப்புராதிகளை அழித்த இறைவன் தேரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அச்சிறுபாக்கத்துல. இந்த முப்புராதிகளை எரிப்பதற்காக விநாயகர் பெருமானை வணங்காம போனா அதனால விநாயகர் தேர உடைச்சார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லல. நீங்க படிச்ச வரலாறு அது. ஆனா அருணகிரிநாதர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம். ஆனா அதென்ன சொல்றாரு, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 புறங்களை எரித்தவனாகிய சிவபெருமான் இருந்த தேரை உடைத்தான். போறதுக்கு முன்னாடி உடைச்ச மாதிரி அருணகிரிநாதர் சொல்லல, எனக்கு தெரியாது, அது அருணகிரிநாதர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 புறங்களை சிலருக்கு எரித்தான், இன்னும் எரிக்காம இருக்கிறது. அதுல இருக்கிற சில விஷயங்களை விநாயகர் பெருமான் மாற்றுகிறார் அந்த முறையில. இன்னும் பாம்பன் சுவாமிகள், நீங்க உடனே யோகமா விளக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா அப்புறம் பாம்பன் சுவாமிக்கு கோபம் வந்துடும். அவர் என்ன பண்றாருன்னா,
கந்தர் அனுபூதிக்கெல்லாம் விளக்கம் எழுதும்போது இந்த யந்திரம் மந்திரம் இதெல்லாம் வச்சு எழுதினாக்கா அங்கீகரிக்கப்படுவன அல்ல. கந்தர் அனுபூதிக்கு மந்திரம் யந்திரம்லாம் நிறைய பேர் விளக்கம் எழுதியிருப்பாங்க, நீங்களும் அதை தலையில வச்சுன்னு சமந்திருப்பீங்க. சாமி என்ன எழுதுறாருன்னா, மந்திர யந்திர தந்திரங்கள் வச்சு கந்தர் அனுபூதிக்கு விளக்கம் எழுதினால் அவை அங்கீகரிக்கப்படுவன அல்ல, தெளிவா எழுதியிருக்கிறார். அதே மாதிரி கண்ணப்பர் தான் நக்கீரரா வந்தார், அப்புறம் இந்த மாதிரிலாம் அருணகிரிநாதரா வந்தார்லாம் எழுதுறதுலாம் தப்பு அப்படின்லாம் கண்டித்திருக்கிறார். என்ன செய்தி அப்படின்னா, அருணகிரிநாத பெருமானுடைய அந்த அனுபவம் வருகிறது என்று சொன்னால் சிவன் உரை ரதம் சொல்லிட்டு அதுக்கு மேல முருகப்பெருமான் அனுபவம்னு சொல்றார். இந்த மாதிரி வரலாறு யாருக்கு வரும்? மாகேஸ்வர மூர்த்தத்தினுடைய வரலாறு தெரிந்தால் தெரியும். மாகேஸ்வர மூர்த்தம் தான் என்ன மூர்த்தம்? அது வரலாற்று மூர்த்தம். எத்தனை வரலாறு உலகத்துல நடந்திருக்குதோ அத்துணை வரலாறுகளுக்கும் உரிய விளையாட்டை செய்த மூர்த்தத்திற்கு பெயர் மாகேஸ்வர மூர்த்தம் அல்லது ஈஸ்வர மூர்த்தம். ஈசன் எப்பொருளும் ஆக்குவான் ஈசன், அதான் வரலாறு. இந்த வரலாற்றுக்கு உரிய விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது வரும்? சதாசிவத்துக்கு போனால் வரும். அது ஏன்னா சதாசிவத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா இந்த 8ஐ கடந்து விட்டோம்னு அர்த்தம். எந்த 8ஐ கடந்துட்டோம்? இந்த பக்கம் 4 அருவம், இந்த பக்கம் 4 உருவம். இது இந்த 8ஐயும் கடந்தால் சதாசிவம் வரும். சிவம் இது ஞானம். இப்ப நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஞானம் என்றால், நான் இப்ப மறுபடியும் இந்த சின்ன சின்ன கேள்விலாம் கேட்கல, ஞானம் என்றால் என்னன்னு ஒரு ஆராய்ச்சி வருதுன்னு சொன்னா, இந்த சைவ சித்தாந்தத்துல 36 தத்துவம் நாம சொல்லுவோம். சாமிகள் சைவ சித்தாந்த விஷயமா இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறதுக்கு தான் எந்த நூல் பண்ணாரு? பரிபூரணானந்த போதம் பண்ணார். ஏன்னா அதை உள்வாங்கி அதுக்கு மேல நாம தகராலயம் பேசணும் அப்படின்னு தான் பரிபூரணானந்த போதத்தோட இந்த தகராலய ரகசியம் இணையுது. சைவ சித்தாந்தம் தெரிஞ்சிட்டு பரிபூரணானந்த போதத்துக்குள்ள போலாம். ஆனா ஆனந்தமாக குமரப்பெருமானை சொல்லுவதற்கான அடிப்படையை அதில் அமைச்சிட்டு அந்த ஆனந்தமாகிய குகபிரம்மத்தினுடைய ஆலய அனுபவமாக தகராலயம் வருகிறது. இப்ப தகராலயம் வருகிறதுன்னு சொன்னா இந்த 8 கூட ஒரு 1 9. இந்த 9 விஷயத்துல நாம மயங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வரலாற்றையும் நான் சொன்னேன். அருணகிரிநாதர் ஒரு வரலாறு பாடுறாருன்னா அவர் எதை வச்சு அதை சொன்னார் அப்படின்னா, இந்த முருக பரம்பொருள் அல்லது விநாயக பரம்பொருள் இவர்களுக்கான விஷயமா இல்லை. அது உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்ன வரும்? முப்புறமாவது மும்மல காரியம் திருமூலர் சொல்லி இருக்கிறார். அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை என்பதும் ஆணவம், கண்மம், மாயை என்பதனுடைய காரியங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி தான் நம்ம சூரபத்மன் இந்த விஷயத்தையும் பார்ப்போம். இந்த 3 மலங்களை பெருமான் அழித்து விட்டானா படைத்து விட்டானா அதுலதான் ஒரு ஆராய்ச்சி. அதுக்குதான் முப்புறம் எரி செய்த சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதி தீரன் முருகனை விநாயகப் பெருமான சொல்றது. அதுல யோகம் மாதிரி விநாயகப் பெருமான புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் ஔவையார் விநாயக ராகவல் பாடுறார். அவர் விநாயக ராகவல் பாடும்போதுதான் மேல ஒண்ணு ஏறும், அப்புறம் இடைச்சக்கரம் ஒண்ணு இருக்கும், அதுக்கு நடுவுல பெருமான் நம்ம மேல ஏற்றிக்கிட்டு போற விஷயம் எல்லாம் அவர் அனுபவத்தை சொல்றது. இப்ப எப்படின்னா, சோறு ஆச்சி தண்ணி வச்சு அரிசி போட்டு சோறு ஆக்கியாச்சு. இது எல்லாருக்கும் தெரியும், சோறு ஆக்குற வேலை.
இந்த சோறு ஆனது என்பதை இப்ப இன்ஜினியர் இருக்கிறார், அர்த்த கேட்டா என்ன சொல்லுவாரு? குளுக்கோஸு, புரக்டோஸு, மால்டோஸு, இந்த டோஸு இப்படி ஆச்சிம்பாரு. அதானே அந்த சூடு ஏத்தனா அரிசியில் இருக்கிற விஷயம் எதுவாக மாறியது. இதுதான் அதுல இருக்கிற சோறார விஷயம். அப்புறம் நம்மளை கேட்டா பச்சரிசி வச்சிருந்தீங்கன்னா அரிசிக்கு உள்ளே இருக்கிற வெள்ளை முழுவதுமாக அரிசியை நிறைக்குமானால் அது சோறு ஆனது. அதுதான் என்ன சொல்லுவோம், உள்ளே இருக்கிற தூய்மையான வெள்ளை அந்த அரிசி முழுவதும் நிறையுமானால் அந்த அரிசி சாப்பிடுவதற்கு உரிய பொருளாக மாறியது. அதே மாதிரி உனக்கு உள்ளே இருக்கிற பரம்பொருள் பெருகினால் நீ சுத்த அனுபவத்திற்கு தயாராக ஆகிறாய். இதுதான் பொங்கல் பொங்குவது, இதுதான் பால் பொங்குவது, இதுதான் பார்ப்பா நகத்தில் இருக்கிற பசு பாலாய் பொழிதல். இப்படிலாம் நாம விளக்கம் சொல்லுவோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி விளக்கம் சொல்லுவதற்கு உரிய அடிப்படை இந்த 9 வேதங்களிலேயும் இருக்கிறது. நீங்க எந்த தத்துவமா இருந்தாலும் இதுல அடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை முதல்ல எடுக்கிறது. இது இப்ப நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்லைங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இந்த இறப்பு அல்லது அழிப்பு, இப்ப நீங்க சோறு ஆனது என்பது அழித்தலாம் ஆக்கலாம். சோறு ஆக்கியாச்சு, சோறு ஆக்கியது என்பது அழித்தலா ஆக்கலா அப்படின்னு கேட்டா, அதுன்னு அழித்தலா ஆக்கலா? சோறு ஆக்குறதுன்னு வேற எழுதிட்டாங்க, அதனால ஆக்கல் தான் எழுதுவோம். அரிசி என்கிற நிலையை அழித்து உண்ணுகின்ற நிலைக்கு மாற்றுகிற விஷயம் ஆக்கியது. இததான் என்ன பண்ணுவோம் நாங்கன்னா, அழித்தல் என்பது ஆக்குதலோடு தொடர்பு உடையது. அதனால அண்டம் ஆதின்னு ஒரு விஷயம் எழுதுவோம். அந்தாதி அப்படின்னா அழிக்கிற ஒன்றுதான் தொடக்கத்திற்கு உரிய ஒன்றாக இருக்கிறது. நிறைய பேருக்கு இங்க ஒரு டவுட் வந்துடும். போன வாரம் ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த வளமுடன் எப்படி சொல்றீங்க, அதை திருப்பி நாம சொன்னா அந்த மாதிரி தான். இதுல என்ன ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும்னா, எடுத்த உடனே நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோழியா முட்டையா? நம்ம கோழி கூட இப்ப கத்திட்டு இருக்கு. கோழியா முட்டையா தானே அழித்தல் ஆக்களுக்கு எல்லாரும் கேட்டு விதை முந்தியா மரம் முந்தியா, கோழி முந்தியா முட்டை முந்தியா அப்படின்னு இங்க மட்டும் இல்லை, இலங்கையில கூட இப்படிலாம் கேட்டாங்க. இங்க எல்லாரும் கேட்கிற விஷயம்தான். நான் எளிமையா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு கேட்கறீங்க எல்லாம் சரி, முட்டையிலிருந்து ஒரு கோழி வந்தது, ஆனா அந்த கோழியிலிருந்து முட்டை வரல. எந்த கோழியிலிருந்து முட்டை வரலன்னா சேவல் கோழியிலிருந்து முட்டை வரல. அதனால கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு கேட்டா கோழியிலிருந்து முட்டை வராதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல. முட்டையிலிருந்து கண்டிப்பா கோழி வருது, ஆனா கோழியிலிருந்து கண்டிப்பா முட்டை வராது. அதனால கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு கேட்கறது நமக்கு ஒத்து வராது அப்படின்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதை முந்தியா மரம் முந்தியான்னு கேட்டா விதையிலிருந்து மரம் வரும், ஆனா அந்த மரமே வராது இல்ல. எது முந்தி அப்படின்னா இந்த சோறாக்குற விஷயம் நான் கேட்டேன் பாருங்க. உங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு இப்ப நான் இதுக்காகவே பாடம் நடத்திட்டு முடியாது, ஏத்துக்கிறதுக்கு சில உதாரணம் அவ்வளவுதான். இதுல என்னோட விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா அதுக்கு பேர் முடிவு. ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னா அது இன்னொருத்தர போய் அடைகிறதுன்னா அது ஒரு ஆக்கம். சோறு விளைகிறது, இந்த சோறு ஆக்கப்படுகிறதுன்னு சொன்னா அரிசி என்ற நிலை அழிக்கப்படுகிறது. முடியுதா? இந்த அழிக்கப்படுகிற விஷயத்திலே இருந்து ஆக்கப்படுகிறது தொடர்பு உடையது. அப்ப நாம் அழிக்கிற எல்லாமே அழிக்கிறதாவே ஆகாது. முதல் விஷயம், உலகத்துல நாம் அழிக்கிற நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அழிக்கிற விஷயம் எதுவுமே என்னவா இல்ல,
அழிக்கிற விஷயமாக இல்லை, படைத்தலாகத்தான் இருக்கிறது. அப்பதான் என்ன வந்தது அப்படின்னு கேட்டா, அழிப்பது என்பதுதான் பெரிய வேலை. ஏன்னா அழிப்பது என்பதே நமக்கு உரிய விஷயம் இல்லை. அதுதான் எங்க போச்சு அப்படின்னு கேட்டா, இந்த ருத்திரன் அழிக்கிறான்னு சொல்றேன்ல, இந்த படைத்தல் பிரம்மன், காத்தல் திருமால், ருத்திரன் அழிக்கிறதுன்னு சொல்றோம்ல, அந்த அழிக்கிறது எது அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை அழிக்கிறது இல்ல, அது இந்த விஷயங்களை அழிக்கிறது இல்ல, அது இன்னொன்று உருவாவதற்காக அது அமைகிறது. அந்த மாதிரி வரலாற்றை அமைப்பதுதான் ஒன்று உருவாகணும் அப்படின்னு சொன்னா. இப்ப நாம நல்லா எழுந்து வேலை செய்யணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? அன்றைக்கு முன்னால் நடந்த வருத்தம் எல்லாம் அழிய வேண்டும். அன்றைக்கு முன்னால் நடந்த வருத்தம் எல்லாம் அழிந்தால்தான் இன்றைக்கு நான் எழுந்திருக்கிறேன்னு அர்த்தம். இந்த வேலையை செய்யறவனுக்கு பேர் தான் உருத்திரன் பேர். இந்த உருத்திரன் வரை, வரலாற்றுக்கு உரிய மாகேஸ்வரம் வரை எல்லாமே நமக்கு அனுபவமாகிற விஷயம். இந்த நாளும் உருவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்திலே இவற்றுக்கான ஆதாரங்களை நீங்கள் பெற முடியும். இந்த ஆதாரங்களை பெற முடியும்னு சொன்னா எல்லாமே உருவம். இப்ப ஞானம்னு சொன்னா அது அருவம் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆதாரங்களை பெற முடியுமா, பெற முடியாதா? இப்ப நீங்க நாதம், விந்து, சிவம், சக்தி, சதாசிவம் இதெல்லாம் 5 சிவ தத்துவம்னு ஒரு இடத்துல படிப்பீங்க. எதுல 36 தத்துவங்கள் படிக்கும்போது படிப்போம். இந்த படிக்கிற விஷயம் வரும்பொழுது சிவம் ஞானம், சக்தி ஆற்றல், நாதம் என்பது ஒளி உலகத்தினுடைய மூலம், விந்து என்பது இயங்குகிற ஆற்றல்களினுடைய மூலம். இப்படி ஒரு விஷயம் 4த்துக்கும் நாம சொல்லுவோம். இந்த 4ஐயும் தெரிந்து கொள்ளுவது எப்படி, எப்ப அது நமக்கு முடிவாகும்? இப்ப அருணகிரிநாதர் பெருமான் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் பாடியிருக்கிறார், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார், எல்லாம் ரைட். நம்ம பாம்பன் சுவாமிகளும் ஒரு விஷயம் பண்ணிருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஒளியியல் அந்தாதி ஒரு விஷயம் பாடியிருப்பார். நிறைய இதுக்கு முன்னாடி யார் பாடினது அதிகமா? பாம்பன் சுவாமிகள் காலம்தான். தண்டபாணி சுவாமிகள்னு ஒருத்தர் பாடியிருக்கார். அவர் தான் இந்த ஒளியியல் அந்தாதியை அதிகமா பாடினவர். ஆனா சாமி ஒரு விஷயமா மட்டும் பாடியிருக்கார், கந்தர் ஒளி. ஏன் அது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, அது ஒரு வரும். இதை விடவும் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் அதுக்கு என்ன விளக்கங்கிறதையும் எழுதியிருக்கிறார். அது இந்த பகுதியில தான் வருது. என்றலுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இரு சொல் அற என்றலுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இரு சொல் அற, நான் அதை பத்தி அந்த ஆராய்ச்சிக்கு போகல. என்றலுமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒளி என்பது எனக்கு அனுபவப்பட்டதுன்னு அர்த்தம். சவுண்ட் எனக்கு அனுபவப்பட்டது இதுதான் அர்த்தம். இங்க காமசாமி என்ன தொடங்குறாரு பாருங்களா. முதல்ல அருவம் ஒரு 4 ஆகி உருவம் ஒரு 4 ஆகி அரை 2ம். இந்த அரை 2ம் அருவி உல உரு அருவம் ஒன்றாகி. இந்த அரை 2ம்னு ஏன் போட்டார்? அருவம் ஒரு 4 ஆகி உருவம் ஒரு 4 ஆகி அரை 2ம் போட்டார்ல. நீ அவை 2ன்னு எப்பவுமே படிக்கக்கூடாது, அரை 2ம் தான். அரைனா சொல்லப்படுகின்ற.
இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தின் உண்மை தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒளி அனுபவத்தினுடைய உண்மை தெரிய வேண்டும். சிவம் எனக்கு அனுபவமாக இருக்கிறது, அப்புறம் நாதம் அனுபவமாக இருந்தால்தான் அரை இரண்டும் அருவியுள்ள உரு அருவம் ஒன்றாகி, நாத அனுபவம் வந்த பிறகுதான் இவை எல்லாமே ஒன்றாக ஆகி சதாசிவம் என்கிற உரு அருவம். இப்ப நீங்க 9ஆம் பேசுறீங்களா 1ஆம் பேசுறீங்களா? ராமசாமிகளுடைய இந்த பாட்டுல முதல் 2வது வரியில என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க? இப்போ அருவம் ஒரு 4ஆகி உருவம் ஒரு 4ஆகி அரை இரண்டும் மருவி உள்ள உரு அருவம் ஒன்றாகி. இப்ப என்ன எழுதுவோம் நாம? 9 எழுத போறோமா, இல்ல இந்த சதாசிவம் என்கிற ஒன்றில் அந்த 8ஐயும் பார்க்கிறோம் எழுத போறோம்? ஏன்னா அதான் அதுக்கு வருது. ஆனா சாமி உரை எழுதும்போது யார் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னு எழுதிடுறாரு. உடனே நாம அதை தான் சாமி சொன்னார்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் அதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, ஆனால் இது இப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக்குற வேலை சாமிக்கு உண்டு. எப்ப அது வருது அப்படின்னு கேட்டா, நாம இந்த 4 இதெல்லாம் இல்லாம சதாசிவம் என்கிற ஒன்றாகவே அந்த 8ம் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயமா எப்படி சொல்ல முடியுதுன்னு கேட்டா, ஒளி அனுபவமாகிய நாத அனுபவத்தோடு கூட சிவம் என்கிற ஞான அனுபவமும் வந்தால்தான் அந்த 8ஐயும் ஒன்றாக்குகிற அனுபவம் வரும். இந்த 8ஐயும் ஒன்றாக்குகிற அனுபவம் தான் மருவி உல உரு அருவம் ஒன்றாகி. தெளிவா எழுதுறார். நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, சிவஞான சித்தியார்லாம் அப்படி வரல. அதாவது சிவஞான சித்தியார்லாம் நவந்தரு வேதம் ஏகநாதனே நடிப்பன். இங்க எப்படின்னு கேட்டா, மருவி உல உரு அருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்தவண்ணா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள். முதல் நாள் நாம இங்க வகுப்பு எடுக்கும்போது ஒரு விஷயம் வந்து ஞாபகத்தை வந்து என்ன வந்ததுன்னா, ஒருத்தர் கேள்வியை கேட்டார். விவேகானந்தர், ராமகிருஷ்ணர் இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் அனுபவத்தில் அனுபவிச்சாங்களா இல்லையா, இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி வந்தது. அதே மாதிரி அருணகிரிநாதர் பெருமான சர்வ சமயம், என்ன வந்து ராமகிருஷ்ணர் சர்வ சமயம் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினார். எல்லா தெய்வங்களையும் நினைச்சவர், ஆனா சாஸ்திர மரபுல ஊறியவர். அவங்க பெரிய விஷயம் பேசலாம், எது அந்த மரபுல போறவங்க அது பெருசுன்னு சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனா அனுபவத்துக்கு ஒரு ஸ்கேல் வைக்கும் போது இந்த எல்லா தெய்வமும் ஒன்று என்பதாக பேச வருகிறவர்கள் யாருன்னு கேட்டா, இந்த 8ம் சதாசிவமாகிய ஒன்று என்ற இடத்துக்கு வர்ற வரைக்கும் அது பேசலாம். அதனாலதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சங்கரர் அனுபவிக்காத விஷயத்துக்காக அருணகிரிநாதராக பிறந்து எழுதினார் திருப்புகழ்னு எழுதினாங்க. அப்படி ஒரு வரலாறு இருக்குல்ல. கிளியா அவர் வந்து அந்த காம அனுபவம் இல்லாததுனால அவர் அருணகிரிநாதராக பிறந்து அதையெல்லாம் அனுபவித்து பிறகு முருகனாக ஆனார். அது முருகனுடைய அனுபவத்தை பெற்றார்னு ஒரு வரலாறு இருக்கு. அது அருணகிரிநாதருக்கு பெருமையோ இல்லையோ, ஆனா தத்துவத்துக்கு அது ஒரு வகையில பெருமை. ஏன்னா ஒரு அனுபவத்துல கீழே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அந்த வரலாறு உதவும், அது யார் எழுதினாலும் சரி. அந்த மாதிரி இவருடைய அனுபவம் என்பது, ராமகிருஷ்ணருடைய அனுபவம்லாம் அந்த சதாசிவம் வரைக்கும் வந்து தொடும். இப்படிதான் அந்த ஸ்கேல், அந்த அளவுகோல் அப்படிதான் வந்து நிற்கும். அந்த மாதிரி விஷயம் வந்து அதுக்கு மேல சதாசிவ அனுபவத்தினுடைய விஷயம் எதுவாக இருக்கிறது, அதை கூட இன்னும் சாமி அழகா ஒரு வார்த்தை போடுறாரு. என்ன போடுறாருன்னா, மருவி உல. இந்த அறை எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இந்த வார்த்தை போடுறார். மருவி உல உரு அருவம் ஒன்றாகி.
அவைகளெல்லாம் எது? அந்த 8ம் மருவி சதாசிவத்திற்கு உள்ளே இருக்கின்றன. அதான் அதுக்கு அர்த்தம். இந்த மருவுதல் இது வள்ளலாரும் பயன்படுத்துகிறார். மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், கந்தகோட்டை தெய்வமணி மாலையில. இந்த மருவுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்றை ஒன்று பிடித்து கொண்டு உள்ளே வந்துவிடும். அதுல என்ன இருக்காதுன்னா வேறுபாடு இருக்காது. இப்ப அதுக்கு இன்னும் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, தண்ணீர், அரிசி, அதுக்கப்புறம் வெப்பம், இந்த 3ம் கலந்தால் சோறு வருகிறதுன்னு நாம சொன்னோம்ல. இதிலே மருவுதல் எங்கே நடக்கிறது அப்படின்னு கேட்டா, அரிசி சோறாக மாறுதல் தான் மருவுதல். அது சில விஷயங்களுக்காக வேறு வேறாக தெரியும். அதிலே தண்ணி, வெப்பம் தேவையானது அதிலே வந்தால் அது முழுமையான அரிசியாக மாறும். இப்ப நீங்க அந்த தண்ணி, இப்ப குக்கர்ல அரிசி வடிக்கிறதுக்கும் அது பேர் என்ன, தண்ணி ஊற்றி இந்த வடித்தட்டு போட்டு வடிப்பாங்கல்ல, அதுல சோறு ஆக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னும் பிரியாணி செய்யறவங்கள போய் கேட்டீங்கன்னா, இப்போ சோறு குக்கர்ல வடிக்கிறவங்கள கேட்டா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றும்பாங்க. அதுவே வடிக்கிறவங்களை கேட்டா 1/2 லிட்டர் அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி இது பத்தாது, 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்பதான் அவங்களால அது சரியா வடிக்க முடியும், இல்லாட்டா குழஞ்சிரும். இன்னும் பிரியாணி செய்யறவங்களை கேட்டா 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் தான் அரிசி போடணும், அப்பதான் போட்டாதான் சரி வரும். வேணும்னா அரிசியை தனியா ஊற வச்சு போட்டாதான் அந்த அரிசி கொஞ்சம் ரப்பர் மாதிரி நீட்டிக்கிட்டு வரும் அப்படின்பார். இதுக்கு பேர் தான் மருவுதல்னு பேர். எதை எப்படி அதுக்குள்ள இணைய வைக்கிறது, அது இணைஞ்சி அது மேல வரும். இப்ப நீங்க போய் ஒண்ணா சேர்த்துக்கிறது இல்ல, அது விஷயம் இணைந்து அது முழுமைக்கு போகும். அதுல அந்த அடிப்படை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்திற்கு மருவி உல உரு அருவம் எது? சதாசிவம். இந்த சதாசிவத்தை நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதோட அடையாளம் தான் திருக்கோவில்களில் இருக்கிற இலிங்கம். கோவில்களில் இருக்கிற லிங்கத்துக்கு பேர் தான் சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தி என்று சொன்னால் சேக்கிழார் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த உருவம் அருவம் இரண்டிற்கும் காரணமாக இருப்பது அப்படின்னு சொல்றார். அந்த விஷயம்தான் இப்ப நமக்கு எப்படி இங்க சாமி சொல்றார் அப்படின்னா, அது காரண பொருள் மட்டுமல்ல, அது அப்படி இன்னும் சாமி பரிபூரணானந்த போதை எழுதும்போது அது ஒரு உதாரணம். இதுவரைக்கும் தத்துவ உலகத்துல சொல்லாத ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நீளம், அகலம், உயரம், இதெல்லாம் பொருளுக்கு இருக்கு 3 அளவு. இந்த 3ம் நீளம், அகலம், உயரம் வேற வேறதான் சொல்லுவோம், ஆனா பொருள் ஒண்ணுதான். அந்த மாதிரி நீளம் சிவன், அகலம் சக்தி, உயரம் முருகன், அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுப்பார் பரிபூரணானந்த போதத்தில். ஆனா ஒரே பொருள். இது அது எப்படி உங்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி மருவி உல உரு அருவம் ஒன்று. இதுதான் சதாசிவத்துக்கு சாமி கொடுக்குற விளக்கம். இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, இந்த விளக்கத்தை இதுவரைக்கும் இந்த சித்தாந்த விளக்கம் எழுதும் போது இப்படி எழுதியிருக்கிறாங்களா யாராவதுன்னு கேட்டா இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. இதுல என்ன, ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அத்தியாத்திரம வைதிக சைவ சித்தாந்தம் எழுதணும்ல, அப்ப சைவ சித்தாந்தத்தை எழுதும் போது இந்த மாதிரி விளக்கத்தோட எழுதினாதான் அதுக்கு அது கொள்கை முழுமையானதுன்னு அர்த்தம். இப்ப முழுமையான கொள்கையா அதை எழுதணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம ஒரு அனுபவம் வேண்டும். இந்த
இந்த பிசிறு தட்டாத அனுபவம் தான் இந்த விளக்கம். இப்ப ஏகநாதனே நடிப்பன் அதுக்கும் இந்த பொருள்கள் எல்லாம் மருவி உல அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. அருணந்தி சிவாச்சாரியார் என்ன எழுதினார்? அவர் சகல ஆகம பண்டிதர். இந்த சகல ஆகம பண்டிதர் எழுதும் பொழுது அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா சாமி கூட வேதாகம பண்டிதரா வரார். இவர் வரும்போது அந்த விளக்கத்தை கொஞ்சம் மேல எடுத்து பார்க்கிறார். பார்க்கும்போது இந்த விஷயம் அதுல கொஞ்சம் இடிக்குது, அதனால இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் அமைக்கணும்னு சாமிகள் எழுதுறார். அதுதான் இதுல இருக்கிற இந்த உடனே நீங்க நவந்தரு பேதம் என்று சொன்னால் எப்படி எழுதலாம் என்று கேட்டால், ஒன்று முழுமையை நோக்கிய விஷயமாக இருப்பது, அதிலே முழுமையை நீங்கள் பார்க்கிற வகையில் மருவி உள்ள தன்மை. இந்த மருவி உள்ள தன்மைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அரிசியிலே தண்ணீர் சேர்ந்தால் பெரிதாக மாறுகிறது, அல்லது சூடு சேர்ந்தால் பொரியாக மாறுகிறது, அல்லது தண்ணீரும் சூடும் சேர்ந்தால் சோறாக மாறுகிறது. இதுக்கு பேர் தான் மருவி உள்ள தன்மையை முழுமையாக அனுபவிப்பது. இந்த முழுமையாக அனுபவிப்பதற்கு உரிய விஷயம் எது என்று கேட்டால் அதான் இடம். இப்போ இந்த 8ஆ போறது உலகம், 9ஆக இருக்கிற சதாசிவத்திலே பார்த்து விட்டால் முழுமைக்கான அடிப்படை இருக்கிறது. ஆனால் அதுவே முழுமை இல்லை. அதான் விஷயம். முழுமைக்கான அடிப்படை இருக்கிறது, ஆனால் அதுவே முழுமை இல்லை. அந்த முழுமையை தெரிந்து கொண்டால் அதுக்கு பேர் தான் என்ன? முத்திரமும் வழுத்த ஒன்னா பெருவெளிக்கு அப்பாலாய் உள்ள பொருள். முத்திரமும் வழுத்த ஒன்னா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள். நல்லா எழுதிக்கணும். என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, இந்த பெருவெளியை தான் சாமி சொல்றாருன்னு எழுதக்கூடாது. பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் இதுதான் அப்படின்னு சொல்றது. இந்த பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள், இதுல ஒன்றும் கனவு காண்ற விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுல? இந்த பெருவெளிக்கும் அப்பாலாய் விஷயமா சாமி சொல்றாருல்ல, அது ஒன்றும் கனவு காண்ற விஷயம்லாம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி அதுக்கு எல்லா உதாரணம் திருஞான சம்பந்தர் தமிழ் எடுத்துக்கிறார், அதுக்கு பிறகு வேதம் இதெல்லாம் எடுத்துக்கிறார். நாங்க ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு நுட்பம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். நாம எல்லாரும் ஆனா கேட்ட விஷயம்தான், ஆனா இங்க வரும்போது தான் அது பெரிய விஷயமா தெரியும். இப்ப பரம ரகசிய சக்தின்னு சாமி சொன்னது எல்லாருக்கும் தெரியும், அந்த வார்த்தை தெரியும். ஆனா ரொம்ப பெருவெளிக்கு அப்பாலாய் உள்ள பொருளாக அதைத்தான் சொன்னார்னு நாம பிடிக்கிறதுக்கு இங்க வரும்போது தான் அது அனுபவமாகும். அதுக்கு உதாரணம் சொல்லும் போதுதான் அந்த உதாரணத்தை நம்ம கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெஞ்ஞாயிறு போன்ற பரஞ்சோதி சொரூபம். இந்த உதாரணம் நாம இதுவரைக்கும் கேட்டதுனால அது பெருசா தெரியல. ஆனா இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நீங்க பார்க்கணும். இப்ப எப்படி பார்க்கணும்னா, நவந்தரு பேதமாக இருக்கிற, இன்னும் அழகா அது என்ன சொல்றாருன்னா, முத்திரமும் வழுத்த ஒன்னா. முத்திரம்னா எது? உருவம், அருவம், உரு அருவம். 3 வகையாக சொல்லப்படுகின்ற விஷயங்களாலும் அடைய முடியாத ஒன்று, அதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. அதுதான் பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள். இது முதல்ல அப்படி நிறுத்திட்டு, இதுக்கு முன்னாடி வந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா செஞ்ஞாயிறு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள செஞ்ஞாயிறு, அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வரணும். இப்போ அப்படி வந்தா தகராலயத்துக்கு
அருணகிரிநாதர் போன இடம் தெரியும். பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் அப்படிங்கிறது முதல் உதாரணம் எது அப்படின்னா, பொதுவா சாமி இந்த வேதத்துல சொல்ற உதாரணம்னா அத வேதத்துலதான் எல்லாத்துக்கும் விளக்கம் எடுத்துருவார். நான் அதை அதிகமா சொல்றதை விட நமக்கு பழக்கமா இருக்கிற திருமுறைகள் அப்புறம் திருவாசகம் இதுல இருந்துலாம் சொல்ற விஷயத்துல இருந்து நான் எடுக்கிறது. எப்பவுமே திருஞான சம்பந்தர் தான் எடுக்கிறார். பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் புள்ளிருக்கு வேலூரே. சாமி எங்க எடுக்கிறார் பாருங்க. புள்ளிருக்கு வேலூர் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, வைத்தீஸ்வரன் கோயில். அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல பெருமை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தெரியும். ஏன்னா திருஞான சம்பந்தர் சாதாரண ஆள் இல்லை. அவரும் அந்த அனுபவத்தை போனவர். அவர் பாட்டை மட்டும் நீங்க தனியா எடுத்து வச்சு ரசிச்சீங்கன்னா எல்லாருலயும் வரும். இந்த விருத்தாசலம் இருக்கும். விருத்தாசலம் போறவங்களுக்கு தெரியும். விருத்தாசலம்னா திருமுதுகுன்றம். பொதுவா இப்ப பாராயணம் பண்றவங்களெல்லாம் நான் சொல்ற ஒரு முறை அதுதான். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திருமுதுகுன்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய பழைய விஷயம்லாம் இருக்கிற இடம். வள்ளலார் அதை எடுக்கிறார் கையில, ராமலிங்க சுவாமி. அது எப்படி முடிவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திருநாவுக்கரசர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல பெண்ணாகடம் இருக்கும். இந்த பெண்ணாகடத்துலதான் மூவார் சூலம், மூவிலை சூலம், வேல் இதெல்லாம் என் உடம்புல எனக்கு நீ பொருத்தி என் உடம்ப மாத்தி கொடு அப்படின்னு கேட்கிறார். யாரு? திருநாவுக்கரசர் பெண்ணாகடத்துல. என் உடம்ப மாத்தி கொடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துலதான் திருஞான சம்பந்தர் என்ன பண்றாருன்னா, பெண்ணாகடத்துல ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி அப்படின்றார் பெண்ணாகடத்துல. ஏன் நான் இதை அனுபவமா சொல்றேன் அப்படின்னா, அசைவம் சாப்பிட்றவங்க கூட வயிறு கெட்டு போச்சு பல்லு கெட்டு போச்சுன்னு சொன்னவங்க கூட மறுபடியும் அசைவம் ஊன் துகளாயினவும் சாப்பிட வேண்டும் என்று உடம்பை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் தருவான் அப்படிங்கிறது பெண்ணாகடம். அதுக்கு முன்னாடி விருத்தாசலம் திருமுதுகுன்றம் போய் நீங்க ரெக்கார்டை வாங்கிட்டு போகணும். உங்களுடைய விஷயத்தை முதுகுன்றத்துல போய் சொல்லி உங்க வினையை தூக்கிக்கிட்டு அங்க போகணும் பெண்ணாகடத்துக்கு. அப்படி போனா மாத்தி தருவான் அப்படிங்கறதான் திருநாவுக்கரசர் வரலாறு. கோயில் விருத்தாசலம் போனீங்கன்னா அந்த குன்றுலாம் இருக்காது. குன்று அதை நாம இந்த குன்றை நீங்க அந்த விருத்தாசலத்துல ஒரு மலை இருந்தது அப்படின்னா எப்படி நினைக்கலாம், எப்ப நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, இல்லைன்னாக்கா இப்ப போனீங்கன்னா திருவக்கரை போனீங்கன்னா இந்த மரம்லாம் கல்லா கிடக்கும். திருவக்கரத்துல மரமே கல் மரம் இருக்கும். அது இல்லைன்னா எக்மோர் மியூசியத்துல ஒரு துண்டு கொண்டாந்து வச்சிருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். அந்த மரத்தை ஆராய்ச்சி பண்ணி இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மரம் அப்படின்னா 5 லட்சம் மில்லியன் 5 லட்சத்துக்கு மேல போட்டுருக்கோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பதான் நம்ம இடம் ஊசி இலைக்காடா இருந்தது. ஊசி இலைக்காடுனா பெரிய பெரிய மரம் இருக்கிற இடம், மரம் குன்று. அப்ப இருந்ததுதான் லெமுரியா கண்டம்லாம் வச்சுங்களேன். வரலாறு சும்மா ஒரு உதாரணம் இல்லை, உண்மைதான். உங்களுக்கு நான் அதையும் நிறைய பேச முடியாதுல்ல. அப்ப இருந்த இப்ப இமயமலை மாதிரி ஒரு பெரிய மலைன்னு வச்சுங்களேன் விருத்தாசலம். அது இப்ப அங்க இருக்குது. அதுக்கு மேலதான் அங்க கோயில் இருக்குது. அப்படி நினைச்சுக்கினீங்கன்னா அந்த இதுக்கு சாட்சி எதுன்னா அந்த திருவக்கரை மரம் தான் சாட்சி. அப்புறம் திருஞான சம்பந்தர் பாடின பதிகர்கள்ல 12 முறை அங்க கடல் அந்த சுனாமி 12 முறை அங்க அழிச்சிருக்கு. அப்பதான் இமயமலையெல்லாம் அதுக்கு பின்னாடி உருவானதுதான். இந்த வரலாறு நமக்கு தெரியுமானா வள்ளலாருக்கு தெரியும், திருஞான சம்பந்தருக்கு தெரியும், திருநாவுக்கரசருக்கு தெரியும் வச்சுங்களேன். அந்த இடத்துல திருஞான சம்பந்தர் விருத்தாசலத்தை பாடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, முருகனது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே. இதுக்குதான் நான் அதை சொல்ல வந்தேன். முருகனது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமானை பாடிய திருஞான சம்பந்தர் கடைசி பாட்டுல முருகனது பெருமை பகர் முதுகுன்று என்று ஏன் சொன்னார்? அதே மாதிரி பாட்டை இங்க பாம்பன் சாமி என்ன பண்றார்,
பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலும் இடம். அதுக்கு எடுக்கிறார். இந்த பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலும் இடத்தை இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன்சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆறறிவார் அறிவாரெல்லாம் வெந்திங்கள் கண்ணி சடை வேதியன் என்பரே. இந்த பாதாளம் ஏழினும் கீழ் உருவ, அதாவது ஊடுருவிய பாத யாரு? இதெல்லாம் அங்க எதுவும் கிடையாது. அங்க சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது. திருவடி என்பது எல்லா உலகங்களையும் கடந்தது. அதுதான் ஒளியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம். இது எதுக்கு இதை சொல்ல வந்தனா, இந்த நாயன்மார்கள் அனுபவத்தை பாம்பன் சாமி எடுத்துக்கிறாருங்கிறதுக்கு தான் இது முக்கியம். அது மட்டும் இல்ல, அந்த அனுபவத்துலதான் பெரிய விஷயமா எதை அவர்களும் அடைந்தார்கள், எது சரியானது என்பதை சுவாமிகள் ஏன் விளக்கமாக அமைக்கிறார் என்பதற்கும் தான் அந்த ஒரு வார்த்தையில் அது அடங்கிறது. எதுல? பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த திருவண்ணாமலை பதிகத்துலதான் இது எல்லாமே வரும். அந்த திருவண்ணாமலையை கூட சாமி எடுத்து எழுதுகிறார். திருவண்ணாமலைங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கிற ஜோதி கீழே இருக்கிற ஜோதி போக நடுவில் இருக்கிற ஜோதியை மட்டும் பார்த்த விஷயம் அதுன்னு எழுதுவார். அது இதுலதான் எழுதுறாரு. எதுல? இந்த பரிபூர்ணானந்த போகத்துல. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பாட்டுல நீங்க தெளிவா அந்த அனுபவத்துக்கு வந்தோம். என்ன அப்படின்னா, இப்ப நீங்க போய் வெந்திங்கள் கண்ணி சடை வேதியன் வணங்குறீங்க. வெந்திங்கள் கண்ணி சடை வேதியன்னா உமையம்மையோடு கூடிய சிவபரம்பொருளை வணங்குகிறோம். அண்டம் இன்னும் அதே மாதிரி ஒரு பாட்டு, உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலாய் அண்டர் கோவே. இது என்ன திருவண்ணாமலைக்கு அனுபவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டர்கோவாக இருக்கிறவன் அண்டர்கோனா இந்த உலகம், அப்புறம் அண்டம். அதான் பாம்பன் சாமிகள் அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருள்னு ஏன் எடுக்கிறார்? சண்முக கவசம் தொடக்கத்திலேயே தகராளையராக ஹித்த வைக்கிறார். போன வாரம் நாம பார்த்தோம். அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருள், இந்த மூணு விஷயமே சச்சிதானந்த மாதிரி முடிச்சு போகும். அண்டம் சத்து, அவனி சித்து, அரியோனா பொருள் ஆனந்தம் அப்படின்னு எழுதலாம். இப்ப விளக்கம் அண்டர்கோ அப்படின்னா இந்த உலகத்திற்கு உள்ளடக்கிய எல்லா உலகங்களையும் பார்க்கிற இறைவன். அதுதான் அருவி பொன் சொரியும் அண்ணாமலை அப்படின்றார் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர். அந்த அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர். நீங்க பாக்குறீங்க, ஜோதியை பாக்குறீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? ஜோதி வழிபாடுனா இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா எதுல தெரியும்னா, ஜோதியை வெளியில வச்சு வழிபடுறதும் அது உள்ளவே மாறுறதும் இதெல்லாம் அனுபவத்துல வர அந்த இடத்துக்கு தான் இந்த நூல் வருது. இப்போ அது யோகம்லாம் சாமி எடுத்த உடனே அதை வெளிப்படையா அடிச்சிடறாரு. சும்மா இந்த யோகம் அந்த சக்கரம்லாம் சொல்லிட்டு இங்க வரக்கூடாதுன்னு சார், அது முடிஞ்சு போச்சு. அதுல ஒன்றும் எனக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெளிப்படையா எழுதிக்கிறாரு, அவர் அடிக்கிற மாதிரி எழுதுறாரு, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஜோதியாக அண்டமாறில் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன்சுடர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்லனா இந்த அண்டம் ஆறிருள் இவற்றையெல்லாம் ஊடுருவிக் கொண்டு கடந்து செல்லுகிற ஒரு ஒளி உண்டு அப்படின்னு சொல்றார். ஆனா அது நமக்கு சொல்லும் போது உண்டு போலும் ஓர் இருக்கிற மாதிரி இருக்குதுங்கிறார். ஒன்சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆறறிவார். அதை யார் இங்க பார்ப்பாங்கன்னா அதை பார்க்க முடியாது. பார்த்தவங்களாம் சொல்றது வெண்டிங்கள் கண்ணி சடை வேதியன். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றார்? முதல்ல ஒரு அண்டமாறில் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் உண்டு ஒரு ஜோதி.
ஒரு சுடர், அது மாதிரி ஒரு சுடர், அதுக்கப்புறம் வெந்திங்கள் கண்ணி தடை வேதியன். இப்ப 3 கேட்டகரி அவர் இருக்கிறார். யாரு? திருஞான சம்பந்தர். அதுல இருந்து என்ன வருது? திருஞான சம்பந்தம் இங்க என்ன சொல்றாருன்னா, பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம். இந்த பாதாளம் ஏழினும் கீழ் ஊடுருவிய அந்த பாதம் மாணிக்கவாசகர் சொல்றாருல்ல, அந்த விஷயம் பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி. அதான் மேலான ஜோதினா எந்த இடத்து ஜோதினா பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி. இததான் முதல்ல சுவாமிகள் யாரு, அதுவும் வைத்தீஸ்வரன் கோயில்னா தெரிஞ்சு போச்சு, எங்க அது முருகன் சேர்ந்த விஷயம். அதனாலதான் அந்த இடத்தையும் எடுத்துக்கிறார். அது முதல்ல திருஞான சம்பந்தர் சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் பாருங்க, இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை மாணிக்க வாசகர் இது எடுக்கிறார். நான் சொல்றது இப்ப நானா திருமுறை எடுத்து பாம்பன் சுவாமிக்கு விளக்கம் சொல்லல, பாம்பன் சுவாமியா இப்படி புரிஞ்சுக்கணும்னு எழுதின உரையில இருந்து சொல்றேன். நான் இப்போ அவர் என்ன எழுதுறாருன்னா, அதுக்கப்புறம் தான் அருணகிரிநாதருக்கு வருவார். உதாரணம் எழுதும்போது சாமி எதை முதல்ல வைக்கிறார்? திருஞான சம்பந்தத்தை வச்சுட்டார். அடுத்து மாணிக்க வாசகர்ல சொல்றதுதான், இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. இப்ப மாணிக்க வாசகர் அனுபவத்தையும் சாமி குறைவா சொல்லல. என்ன சொல்றாரு? இப்ப நீங்க இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு அனுபவம் என்றால் என்ன அப்படின்னா, எனக்கு உள்ளே இருக்கிற ஒரு சிவப்பு அனுபவம் மட்டும் நீங்க அதை நினைக்க கூடாது. இந்த 9 நவந்தரு வேதத்தை கடந்து பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருளின் அனுபவம் எனக்கு உள்ளே எப்படி வருகிறது, இதுதான் இவர்கள் பார்த்தது. அதுதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அருணகிரிநாதர்கிட்டே வந்துடுறார். அவர் அருணகிரிநாதருடைய பழனி திருப்பதிகம், சுருதி முடி மோனம் சொல் சிற்பரம ஞான சிவ சமய வடிவாய் வந்த அத்துவிதமான பர சுடரொளியதாய் நின்ற நிற்கல சொரூப முதல் ஒரு வாழ்வே. பழனி திருப்பதிகம். பழனி பதியம் நீங்கெல்லாம் பாடுற பதியம் தான். இதுல என்னத்துக்கு இதை எடுத்துன்னு வர, இங்க இவர் சுவாமி நேரா என்ன சொல்லல, இங்க ஞாயிறே போன்று இந்த மாதிரிலாம் சொல்லல. சுருதி முடி மோனம் சொல் சிற்பரம ஞான சிவ சமய வடிவாய் வந்த அத்துவிதமான பரசுடருள். இதுல என்ன இவ்வளவு விளக்கம் ஏன் வரணும்? நின்ற நிற்கல சொரூப முதல் ஒரு வாழ்வே. முதல் ஒரு வாழ்வேனா அதுதான் தலைமையானது. அந்த தலைமையானதை விளக்கிறது உங்களுக்கு இந்த வார்த்தையில நிற்கலம் அப்படின்னா வேறுபாடு இல்லாதது. சுடர் ஒளி அதுதான் அத்துவிதமான பர சுடர் ஒளி. அதுக்கு மேல சுருதி முடி மோனம் சொல் சிற்பரம ஞான சிவ சமய வடிவாய் வந்த. இது வரைக்கும் என்ன வருது? சுருதி முடி மோனம் சொல் சிற்பரம ஞான சிவ சமய வடிவாய் வந்த. அதுல எதுல அடங்கிருக்கு? இந்த நவந்தரு வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்கள். அதனாலதான் அருணகிரிநாத சுவாமிகள் துதி பாடும்போது அந்த உருவம் அருவம் உரு அருவத்தை ஏன் எனக்கார், அதை எனக்கிட்டு இது ஒண்ணும் இல்ல, பழனி திருப்பதியத்தில் அருணகிரிநாத பெருமான அனுபவிச்சதை நேரா எடுத்து காட்டுறார். பழனி திருப்பதியத்தில் அருணகிரிநாத பெருமான் எதை அனுபவிச்சார்னா சுருதி, அப்புறம் என்ன அதனுடைய முடிவான மோனம், அப்புறம் சொல், அப்புறம் சிற்பரமம் ஞான வெளி, அதுக்கப்புறம் ஞானம், அப்புறம் சமய வடிவம். இப்ப நீங்க எதெல்லாம் எடுத்துக்கிட்டு விளக்கம் சொன்னாலும் இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கிடும். எதுக்குள்ள? சுருதி முடியல இயற்கையா எல்லாம் அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் மோனம் வந்துவிட்டால் அனுபவம் வருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொல் நாதமும் அங்க அடங்கி போகும். சிற்பரமம், அப்புறம் ஞான சிவம். ஞான சிவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு வேற எழுதுவார். ஞான ஞானம். ஞான ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞான ஞானம்னா ஒண்ணும் இல்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 சொல்லுவாங்கல்ல. இதை என்ன பண்ணுவாங்க? பிரிப்பாங்க. சரியை சரியை, சரியை கிரியை, சரியை யோகம், அப்புறம் சரியையில் ஞானம் ஒரு 4 இருக்குது. அதுக்கப்புறம் கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அதுக்கப்புறம் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அதுக்கப்புறம் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அதான் இங்க ஞான சிவம். இந்த ஞான இப்ப நீங்க இந்த சிவம் சக்தி இந்த 8 ஆரம்பிச்சார்ல, இந்த 8ல நீங்க இந்த உடனே இந்த சிவம்னு சொன்னா சிவபரம்பொருள் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. சிவம்னு அப்படி ஞாபகத்துக்கு வரக்கூடாது. என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா ஞானம் என்பதனுடைய ஒரு முழுமை ஞாபகத்துக்கு வந்ததுன்னு சொன்னா, இந்த முழுமை நான் சொல்றேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். இந்த முழுமை அப்படிங்கிறது இவங்கெல்லாம் தெரியும். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர், ஒரு இருப்புன்னு பேர். ஒரு இருப்புன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா, இப்போ மாம்பழம், பலாப்பழம் சீசன் அதிலே சொல்லிடலாம். இப்போ மாம்பழம் இப்படிப்பட்ட சுவை உடையதுன்னு முடிவு எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஒரு பீஸ் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது போன இதுவரைக்கும் விளைஞ்ச மாம்பழம், இனிமே விளைய போற மாம்பழம், இப்ப விளைஞ்சிருக்கிற மாம்பழம், இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எழுதினாதான் அதுக்கு பேர் சுவைன்னு பேர். இது சயின்ஸ் இல்லை, இது தத்துவம்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முழுமையாக தெரிந்து கொண்டவன் பேர். இவங்களுக்கு பேர்னா நாத சித்தர்கள்னு பேர். இந்த நாத சித்தர்னா யாருன்னு கேட்டா, எல்லா பொருளுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. இப்போ மந்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒருவேளை தப்பா படிச்சா கூட பரவாயில்ல, உருகி படிச்சீங்கன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல அது மந்திரம் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் போன வாரம். இப்ப இந்த வாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உருகி சொல்றது இல்ல, நான் சொல்லுகின்ற ஒன்று வேலை செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு மந்திரம். நீங்க உருகி சொன்னா அது வேலை செய்யறது உங்க அனுபவம். அந்த மாதிரி மாம்பழத்துக்கு என்று ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திர சொல் தான் உலகத்திலே இருக்கிற எல்லா மாம்பழங்களும் இருப்பதற்கு காரணம். இதை வச்சிருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சித்திர சபையின் பேர். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்குமான மூல எழுத்துக்கள் 51 எழுத்துக்களிலே எழுதப்பட்டு அந்தந்த பொருளுக்கான மந்திரமாக இருக்கிற இடத்துக்கு பேர் சித்திர சபையின் பேர். இதை கைவர பெற்றவன் நாத சித்தர். இந்த நாத சித்த அனுபவம் தான் எது என்று கேட்டால், எந்த பொருளையும் உருவாக்கவும் அழிக்கவும் செய்யும். முடிஞ்சதா? இப்ப ஞானம் என்றால் என்ன? அதுதான் ஞான சபை. இந்த ஞான சிவம் என்று சொல்லுவதற்கு முன்னாடியே மோனம், சொல், திற்பரமம் எல்லாம் வந்துருக்கு. இப்போ புகழ் ஓசை முனி யார் சொல்றது? பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் சொல்றது. புகழ் ஒளின்னு சொல்றது இல்ல, ஓசை முனின்னு தான் சொல்லுவார். ஏன் ஓசை முனின்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒளி அதுக்குள்ள அடங்கிடும். ஓசைன்னு சொல்லும் போதே என்ன வந்துடும்னா, ஒளி என்பது வேறுபாடு உடையது, இதற்கு உரிய மந்திரம். இப்ப நான் உலகத்துல ஒரு விஷயம், இப்ப நாற்காலி அப்படின்னு சொன்னா 4 கால்களை உடையது நாற்காலி, அது ஒரு பேர். ஆனா நான் ஒரு பேர் சொன்னா அந்த பொருளே உருவாக வேண்டும், அதுக்கு பேர் மந்திரம். அந்த மந்திரம் செயல்வதுதான் சொல். சும்மா இரு சொல் அறை என்றலுமே அப்படின்னு சொன்னா, சொல் சும்மா இரு
அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லாவதும், அற என்பது அனுபவமாதலும், என்றலுமே என்பது என்னுடைய அனுபவமாதலும், இப்படி அதுல ஒரு 3 விஷயம் வந்துடும் அதுலயே. அந்த மாதிரி இங்க என்ன பண்ணிட்டாருன்னா, சுருதி முடி மோனம் சொல் சிற்பரம ஞான சிவம். இந்த ஞான சிவம் என்பதுதான் ஞான ஞானம். இது எல்லாமே எது? சுருதியிலிருந்து ஞானம் வரைக்கும் எது என்று கேட்டால் சமய வடிவாம் வருகிற விஷயங்கள். அது நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா சமயங்களையும் இந்த இடத்துக்குள்ள அடைக்கலாம். இதுக்கு பிறகுதான் அத்துவிதமான பர சுடர் ஒளியதாய் நின்ற அனுபவம். இப்ப இது எல்லாம் உடனே நீங்க என்ன ஞாபகம் வரக்கூடாதுன்னா, இது எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடக்கூடாது. இது எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒண்ணுதாங்கிற விஷயம் எப்படி வரணும்? எப்படி வரும்? நல்ல அதுல ஒரு சின்ன புரிஞ்சிக்கிறதுல இருக்கிற குழப்பம் என்ன அப்படின்னா, உருவம் அருவம் உரு அருவம். அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா, மருதி உலன் உரு அருவத்தை சொன்னார்ல, இந்த மருதி உலங்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான் சொல்றதை எப்படி சொல்லுவோம்? எல்லாம் ஒண்ணுதான் சொல்றதை எப்படி சொல்லணும்னா, பாமன் சுவாமிகள் வார்த்தையிலே சொல்லிடுவோம். அம்மா பொருள் ஒன்றும் அறிகிலனே என்பது யாண்டும் பரஸ்வரூபமே காணப்படுகின்றதே, இது ஆச்சரியம் எனும் பொருளை பயக்கும். இன்னும் அதுக்கு ஆதாரம் என்ன சொல்றாருன்னா, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அதை சொல்லிட்டு என்று தாய்மான சுவாமிகள் பாடி அருளியதையும் இங்கனம் உய்த்து உணர்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன 2 தடவை ஏன் தாய்மானவர் சொல்லணும்? அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்துறார். என்ன அர்த்தம்னா, கந்தனை அனுபூதியை கந்தனாகவே பெற்றவர். இதுல ஒரு சின்ன குழப்பம் யாருக்கும் வந்துடக்கூடாது. பெரிய குழப்பம் இல்லை, அதான் அது சின்ன குழப்பம் இல்லை. என்ன குழப்பம்னா, இறைவனாகவே ஆனார் அப்படின்னு இந்த எது கேவலாத்வைதம் சங்கரருடைய கொள்கை இங்க வந்துடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கும். அது வந்தாதான் அருணகிரிநாதருக்கு இவ்வளவு மெனக்கெட்டு சாமி எழுதுனதெல்லாம் சரியா தெரியும். அப்படி இல்லைன்னா அது போயிடும், அவ்வளவுதான். அதுக்குதான் சங்கரருக்கு மேல அருணகிரிநாதர் பிறந்தார்னு வேற நாம வரலாறு எழுதுனதுக்கு காரணம் அதான். சங்கரரே அருணகிரிநாதர் வந்தாரா இல்லையாங்கிறது இல்ல, சங்கரருக்கும் மேல அருணகிரிநாதர் அனுபவங்கிறதுக்கு தான் அந்த வரலாறு அப்படி எழுதுனாங்க யாரோ ஒருத்தர். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சங்கரர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இருந்தா அது இல்லை. எது இருந்தா அது இல்லை? வெளிச்சமா நீங்க ஆயிட்டீங்கன்னா இருட்டு இல்லை, முடிஞ்சிச்சா? அந்த மாதிரி கடவுளாக நீங்கள் மாறி விடுவீர்கள். ஆனா பாமசாமிகள் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, பிரஜானம் பிரம்மத்துக்கு கூட என்ன பண்ணிட்டாருன்னா, ஏகம் ஏக அத்விதீயம் சிவத்தை சொன்னது, பிரஜானம் பிரம்மம் அப்படிங்கிறது சக்தியை சொன்னதுன்னு எழுதுவார். இதுல பரிபூர்ணானந்த போதத்துல அதெல்லாம் நம்ம தேவை வரும்போது படிக்கலாம். இப்ப என்ன விஷயம்னா, நானே கடவுள் அப்படிங்கிற விஷயம் இல்லை, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் கடவுளாக ஆகிற விஷயம் உண்டு. இதான் தகராறு. இந்த இடைவெளி மொத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அது எப்படி இது எப்படின்னா போக புரிஞ்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்னவர்னா என்ன அர்த்தம்னா, இவர் கந்தர் அனுபூதி பெறுகிற வரைக்கும் அருணகிரிநாதராக இருக்கிறார். கந்தர் அனுபூதி பெற்ற உடனே முருகனை போல் இருந்து கந்தர் அனுபூதி சொல்லுகிறார். புரியுதா? அது அப்படி சொன்னாதான் சாமியாருக்கு ஏகப்பட்ட பாட்டை எடுத்துக்கிறார். எந்த பாட்டெல்லாம் எடுத்துக்கிறாருன்னா, கந்தர் அனுபூதியிலிருந்து 4 பாட்டை எடுத்து காட்டுறார். அதை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது அது தற்பரமை. அந்த பாட்டை சாமி எடுத்துக்கிறார். அது மட்டும் குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் தெரிவற்று உலகோடு உரை சிந்தையும் மற்ற அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே. அப்ப எதுவும் இல்லை, நான் தான் கடவுளுங்கிறது கிடையாது. கந்தர் அனுபூதி பெறுகிற இடைவெளி இருந்தது, கந்தராக அனுபவம் வந்து விட்டது.
வந்த பிறகு கந்தர் அனுபூதி சொல்லுகிறேன். இப்படி மூணா பார்க்கணும். கந்தர் இருக்கிறார், முருகன் புகபிரம்மம் இருக்கிறது, அது எனக்கு அனுபூதி தருகிறது. இப்பொழுது நான் கந்தனுடைய நிலையிலிருந்து கந்தர் அனுபூதி சொல்லுகிறேன். இப்படி அந்த பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் அனுபவத்தை பெற்றால் அதுல என்ன இல்ல, யாண்டும் பரஸ்வரூபமே காணப்படுகின்றது. யாண்டும் பரஸ்வரூபம் காணப்படுகின்றதுன்னு சொன்னா எது இல்ல, நான் பிரம்மம் என்பது இல்ல. எங்கேயும் பரபிரம்மம் காணப்படுகிறதுங்கிறதுல நான் பிரம்மம் அப்படிங்கிறது கிடையாது. எங்கேயும் அதை தவிர வேறு ஒன்று இல்லை. அந்த அனுபவத்தை தான் பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள். அதை தான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பழனி திருப்பதிகத்தினுடைய அனுபவமாக அதாவது அத்துவிதமான பரசுடர் ஒளி. இந்த அத்துவிதமான பரசுடர் ஒளி அப்படின்னா என்ன இருக்குன்னா, இரண்டரை கலந்த பெரிய வெளி அனுபவம். இந்த பெருவெளி அனுபவத்தை இன்னும் கவனமா அப்பப்ப எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் என்னவா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேன் விலங்கு அவிர் ஒளி. என்ன சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இலக்கணம் எழுதுறாரு. இந்த சேயோன் ஒருவன் எழுதுறாருல இந்த பாட்டுல, சேயோன் ஒருவனையே புகழ்ந்து பாடியவர் அருணகிரிநாதர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனை பாடினார் அப்படின்னு மட்டும் இல்ல அர்த்தம். அது சேயோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி எழுதுற விளக்கம் அங்கதான் இலக்கணம் எடுத்துக்கிறார். இலக்கணம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேய் என்று சொன்னால் செம்மை என்பதிலே இருந்து வருகிற விஷயம். நல்லா பார்த்துக்கணும். அதை ரெண்டு சொல்ல எடுக்கல வரும். செம்மை, செம்மைங்கிறது பண்பு சொல். அதுல மைதிகிரி எப்பவுமே அது ஈறு போதல் அப்படிங்கிற விதி சொல்லுவாங்க. ஈறு போதல்னா கடைசி பசுமை ஆதினிய விடுதலும் ஈறு போதலும் பண்பு தொகை, இந்த பண்பு சொற்களுக்கான விதி சொல்லிட்டு அதுல மை போயிடும். அதுக்கப்புறம் செம் இருக்குதா, இந்த செம் என்பதிலே இருக்குதா சே ஆதி நீடல் விதிப்படி சேவாக மாறி சேம் என்பதில் மகரம் எகரமாக தெரிந்தது. இதுதான் சேய் அப்படின்னு ஒரு தமிழ் இலக்கணத்தை எழுதுறார். இன்னும் ஒரு கூடுதலா ஒரு நுட்பம் தரார். என்ன தராருன்னா, திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் என்ன பண்ணார் அப்படின்னா, சே என்பதற்கு சேக்கும் ஈக்கும் நடுவுல ஒரு ஏ போட்டிருப்பார். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சே ஈ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல எகரம் போடும் பொழுது சே, இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது அளப்படைன்னு தமிழ் இலக்கணம் சொல்லுவோம். இந்த மாணிக்க வாசகர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, எல்லாத்துக்கும் வாழ்க. இப்ப நீங்க தமிழ்ல படிக்கும்போது வாழ்க, வா பக்கத்துல ஒரு சின்ன ஆ போட்டு ஈழிக்கா வருது இல்ல, வாழ்கன்னா படிக்கணும், வாழ்க அப்படின்னு படிக்கணும். அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேட்டா வராங்களா, சரி பையன் லேட்டா வருவான் கிளாஸுக்கு, வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், மரியாதையா கூப்பிடணும் அர்த்தம் இல்லை. அவனை எல்லாத்தையும் அதுக்குள்ள நம்ம வச்சிருவோம். அந்த மாதிரி இந்த சேய் அப்படிங்கிறது இந்த அளபடைக்கு அது ஒரு குறிப்பு பொருள் இருக்கும். அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த சேய் என்பது இப்ப நீங்க சூரியனை பார்ப்பது போல ஒரு அந்த உருண்டையாகவோ அல்லது பெரிய விஷயமாகவோ பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி விஷயம் இல்லாது. செம்மை என்பதாகவே நீங்கள் இருந்து வேறு ஒன்றையும் பார்க்காத விஷயம். சேய் என்பதுல நீங்க தான் எகாரமாக இருக்கிறோம், அது ஒன்றும் குறையில்லை. ஆனா அதுல வேற ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டால் இல்லை. அது இன்னும் அப்படியே ஒரே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாமன் சாமி வார்த்தையில சொல்ல போனா ஒரே விஷயம் என்ன, பெருவெளிக்கும் அப்பால நீங்க சூரியனை இங்க இருந்து பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம நீங்க முதல்ல பெருவெளிக்கு போகணும். பெருவெளிக்கு போன பிறகு அப்பாலாய் உள்ள பொருள் என்பதாக பார்த்தால் செம்மை என்பதாகிய முழுமை.
அது மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அதுக்கு தான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நேர திருப்பழனி பதிகத்தை எடுத்து அதைத்தாம்பா நான் அருணகிரிநாதருக்கு சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் சொன்னது, மாணிக்க வாசகர் சொன்னது, இதெல்லாம் சேய் என்பதாக பரஞ்சோதி, அதற்கு பிறகு செம்பொருள், இது எல்லாம் எது என்று கேட்டால் பெருவெளிக்கும் அப்பாலாக உள்ள பெரிய பொருள். ஞான பெரிய பொருள் பெருவெளி என்று சொன்ன உடனே அண்டத்தை கடந்தது இந்த மாதிரியான விஷயமாக மட்டுமே நினைக்காமல், நீங்க அண்டத்துக்கு உள்ளே இருக்கிற எல்லா விஷயமாகவும் இருக்கிற கடவுள்கள் வந்தால் 8 கூட ஒரு 1 9 முத்திரமாகத்தான் இருக்கும். இந்த முத்திரத்தினாலும் அடைந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமய விஷயம். சமய விஷயம்னா எது அப்படின்னு கேட்டா, அருணகிரிநாத பெருமானுடைய வாக்குல சொன்னா, அதாவது சுருதி முடி மோனம் சொல் சிற்பரமே ஞான சிவ சமய வடிவாய் வந்த அத்துவிதமான பர சுடர் ஒளி. இப்ப இதுல என்ன சொல்லலாம்? உடனே இப்ப மறுபடியும் இப்ப வந்து இந்த 8 9 வந்தது அத்திவிதமான பர சுடர் ஒளி அப்படின்னு இப்ப நாம சொல்லணும். இதுக்கு முன்னாடி சொல்றதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் என்ன வேறுபாடு? இதுக்கு முன்னாடி நாம என்ன சொன்னோம் அப்படின்னா, எல்லா பொருளும் பரம்பொருள், எல்லா கடவுளும் ஒண்ணுதான் சொல்றதுக்கும் சாதாரணமா சொல்றதுக்கும், பரவெளிக்கு அல்லது வந்து சமய வடிவாய் வந்த இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கடந்து அத்துவிதமான பரசுடர் ஒளியதாக நின்ற நிற்கல சொரூபம் என்பதாக சொன்னால் எப்படி சொல்லுவோம்? எல்லாரும் எடுத்த உடனே சொல்லிட்டாங்க, ஏமா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்ட பிறகும் பாம்பன் சாமி அதைத்தான் சொல்ல வராரா? எப்படி நான் சொன்ன சிவஞான சித்தியார்ல ஏகநாதனே நடிப்பென்னு அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லிட்டார், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப ஒரே கடவுள் தான் அதுல முடிவாயிடுச்சு இல்லை. அப்புறம் இது ஏன் சொல்றார்? இவர் என்ன சொல்றாருன்னா, அது ஏகநாதனே நடிக்கிறாருன்னா எப்படின்னு கேட்டா, முதல்ல 8 இருக்குல்ல, இந்த 8ம் இந்த 1க்குள்ள வரும். இந்த 1க்குள்ள மருவி அதெல்லாம் உள்ள. ஆனா இந்த 9ம் சேர்ந்து இதையும் இந்த 9ஐயும் அடைய, இந்த 9ஆலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒன்று, முத்திரமும் வழுத்த ஒண்ணாதது, அது பெருவெளிக்கும் அப்பால. இன்னும் கேட்டா அதுல என்ன பண்றார்? பெருவெளிக்கு அப்பாலான்னு போடல. இந்த 9ஐ கடந்தால் பெருவெளி, பெருவெளி அதுதான் அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து அந்த பெருவெளிக்கும் அப்பாலாய். அப்படின்னா நீங்க இந்த விஷயம் இந்த அதாவது ஞான சிவம் என்பதாக, ஞானம் என்பதாக உலகத்திலே சொல்லப்படுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் அப்பாலான ஒன்று என்பதாக அதை முதல்ல முடிவு செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு அங்க போனாதான் இது எல்லாம் அது என்பதாக சொல்ல முடியும். அந்த இடம் தான் என்ன அர்த்தம்? பர சுடரொளியதாய் நின்ற நிற்கல சொரூப முதல் ஒரு வாழ்வு. பர அப்படின்னா மேலான, இதெல்லாம் அர்த்தம் சொல்லுவோம். சுடர் ஒளி, இந்த சுடர் ஒளினா இப்ப என்ன சொல்லுவோம்? இந்த சுடர் ஒளினா இப்ப என்ன சொல்லுவோம்? சுடர் ஒளினா இப்ப நாம வந்து இதுக்கு முன்னாடி ஏங்க சிற்பரமம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சிற்பரமம். அப்புறம் ஞான சிவம். சிற்பரமம்னா என்ன சொல்லுவோம்? அதை சொல்றோம்ல. அப்ப அந்த ஒளிக்கும் இந்த சுடர் ஒளிக்கும் என்ன வேறுபாடு சொல்லுவோம்? சிற்பரம், அதாவது சிற்பரமம் என்று சொன்னால் மேலான அறிவு. சித்துனா ஞானம், பரமம்னா மேலான அறிவு அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க. சிற்பரம அந்த இடமே வந்து ஒளி அனுபவம் தான். எது? சமய ஒளி. சமய ஒளினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம இருக்கிறோன்னு வச்சுங்களேன், இப்ப எத்தனை ஒளி இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னா அதை ஒளியா பிரிப்பார் வள்ளலார். அவர் அந்த ஒளியா பிரிச்சு என்ன சொல்வார்னா,
நெருப்பு, சாதாரண உலகத்தில் இருக்கிற நெருப்பு ஒளி. அப்புறம் சந்திர ஒளி, அதுக்கப்புறம் சூரிய ஒளி, நட்சத்திர ஒளி. இதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒளி. இந்த ஒளிகளை எல்லாம் சமய ஒளிகள். நான் சொல்றது லைட்டு. சமய ஒளிகள் அப்படின்னு சொன்னாதான் சுருதி, முடி, மோனம், சொல் இவைகளை கடந்து வருகிற சிற்பரமம். நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிற்பரமம்னு வரும்போது ஞான வெளின்னு சொல்லுவாங்க. அத ஞான வெளின்னு சொன்னாலே அங்க உங்களுக்கு சிதம்பர அனுபவம் வந்துடும். அது ஒரு தங்கம் போன்ற ஒளி. அது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பர சுடர் ஒளின்னு சொல்றாங்க, அந்த விஷயம் இல்லை. அது ஒவ்வொரு விஷயத்திலேயும் அடைகின்ற முடிவான ஒரு ஒளி. இப்ப சிதம்பரத்துல வச்சுக்கோங்க. சிதம்பரத்துல நீங்க எந்த ஒளி அங்க வருது? ஒளினா அங்க எந்த மாதிரி உடம்பு மாற்றம். அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேல இருக்கிற ஓடு, ஆணி இதெல்லாம் தங்கமா தானே ஓடு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் தங்கமா மாறுறது அதானே. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த உடம்பு முழுவதும் ஒளி பொருளாக மாறி வருகிற ஞானம். சரிதானே? இது எந்த எந்த அனுபவத்தில் போனாலும் இறுதியாக வந்து அடைகிற சிற்பரமம். அவ்வளவுதான். இந்த சிற்பரமத்திற்கு பிறகு, இது உடம்பு விஷயம், இதுக்கு பிறகு ஞான சிவம் என்பது உயிரும் அந்த இறைவனுமாகிய மாற்றம். அது எது என்று கேட்டால், எந்த சமயத்திலே போகிறோமோ அந்த சமயத்திலே உடம்பையும் உயிரையும் மாற்றி பெறுகிற ஒளி நிலை. இப்ப எவ்வளோ உலகம் முழுக்க நிறைய பேர் இந்த மாதிரி மாற்றி போயிருக்கிறாங்க. ஆனா அருணகிரிநாதர் மாதிரி போனாங்களான்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு இது தேவைப்படும். இதுதான் அதோட விஷயம். அந்த முதல் 2 வரியில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உலகத்தில் இப்படி இருக்கிறார்கள், இப்படி ஆனார்கள், சித்து நிலை அடைந்தார்கள், இந்த மாதிரி வருது எல்லாம். இதுவும் அதுவும் ஒன்னா அப்படின்ற விஷயம் அளவுகோல் நீங்க எடுத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப தத்துவம் வந்துட்டா ஒரு அளவுகோல். அது தத்துவனாலே அதுல அருள் அனுபவத்தை பற்றி பேசுகிற இடம் வரும்போது இந்த முதல் 2 வரியில உலகம் அடங்கிடும். எந்த உலகம்? சுருதி, முடி, மோனம், சொல், சிற்பரம, ஞான சிவ சமய வடிவாய் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அடங்கிவிடும். இதெல்லாம் எது வரைக்கும்? நவந்தரு பேதமும் பெருவெளி வரைக்கும் எல்லாமே அடங்கிடும். பெருவெளிக்கும் அப்பால வருது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு பேர் தான் பர சுடர் ஒளிய, அத்துவிதமான பர சுடர் ஒளியதாய் நின்ற நிற்கல சொரூபம். இந்த சொரூபத்துக்கு தான் இது என்னதுன்னு சொல்லாம அரியோனா பொருள் என்றும், இளம் அதாவது பஞ்சாமிர்த வண்ணத்தில் சிற்பர திரித்துவ ரகசிய நிலைக்குள்ளே விலங்கு சிற்பர திரித்துவா என்றும், இங்கே பெருவெளிக்கும் அப்பாலான அந்த பொருள் என்றும் சொல்லுகிறார். அந்த பொருளை நாம் தெரிந்து கொள்ளுவதற்கு அதாவது ஒன் சுடர் என்பதாக நாயன்மார்களும், அதையே பரஞ்சோதி அதாவது பாதத்திற்கு மேலே இருந்த பரஞ்சோதி என்று திருஞான சம்பந்தரும், அதுதான் என்னுடைய இருளை அகற்றிய பெருஞ்சோதி என்று மாணிக்க வாசகரும் சொன்னார்கள். அது 2 என்ற ஒரு நிலை இல்லாதது என்று சொன்னால் சங்கரர் போல ஒரே கடவுள் என்பதை சொல்ல வந்த விஷயம் அல்ல. அது 2 என்பதாகிய நிலை இல்லை என்று சொல்லுவது கந்தருடைய அனுபவத்தை பெற்று கந்தருடைய அனுபவத்தை சொல்லுவதற்கு கந்தனாகவே ஆகிற நிலை. அந்த அனுபவத்தை தொடுகிற ஒரு விஷயம்தான் அத்திவிதமான பரசுடர் ஒளியாக நின்ற நிற்கல சொரூபமாகிய செம்பொருள் அனுபவம். அந்த செம்பொருள் தான் சேய் என்பதாக
செம்மையான பொருளாகவே சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட பொருளை அனுபவித்து அதையே உலகத்தில் பாடியவர் தான் அருணகிரிநாதர். அவர் திருவடியை வைப்போம், சேவடி போது உளத்துள் வைப்பான்னு சாதாரணமா சொல்லல, அவர் கந்தனாக நின்ற அந்த விஷயத்தை அனுபவிப்போம் என்பதாக சொல்லுகிறார். சேவடி போது உளத்துள் வைப்போம்னா திருவடினா இப்ப கந்தர் அனுபவத்தை பெற்று சேயோன் என்பதாகிய அனுபவத்தை பெற்று சேயோனாக அந்த செம்பொருள் அனுபவமாகவே நின்றார். அவருடைய செம்பொருள் அனுபவத்தையே நாம் இங்கே ஞானமாக தரப்போகிறோம், அவரை வணங்குவோம் என்பதாக சொல்லி அருணகிரிநாதர் துதியை முடிக்கிறார் என்று கூறி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.